உலக அளவில் தேடப்பட்டு வந்த ISIS பயங்கரவாத அமைப்பின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஆப்பிரிக்காவில் வைத்து வீழ்த்தப்பட்டுள்ளார். நைஜீரிய காடுகளில் மறைந்திருந்த அந்த தலைவரை அமெரிக்க படைகள் குறிவைத்து அழித்தது எப்படி? இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சர்வதேச ISIS பயங்கரவாத அமைப்பின் உலகளாவிய 2ஆம் நிலை தலைவராக கருதப்படும் அபு பிலால் அல் மினுகி நைஜீரியாவில் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அதிரடி ராணுவ நடவடிக்கை தனது நேரடி வழிகாட்டுதலின் கீழ் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க சிறப்பு படைகளும் நைஜீரிய ஆயுத படைகளும் இணைந்து மிகவும் சிக்கலான இந்த திட்டத்தை எவ்வித தவறுமின்றி கச்சிதமாக செய்து முடித்துள்ளனர். உலகின் மிக தீவிரமான பயங்கரவாதியாக கருதப்பட்ட அல் மினிகி ஆப்பிரிக்காவில் பதுங்கியிருந்தால் தப்பிவிடலாம் என எண்ணியிருந்தார். ஆனால் அமெரிக்க உளவுத்துறை அவரது ஒவ்வொரு நகர்வையும் ரகசியமாக தொடர்ந்து கண்காணித்து வந்ததாலேயே இந்த தாக்குதல் சாத்தியமாகியுள்ளது. அல் மினிகியின் வீழ்ச்சி இனி ஆப்பிரிக்க மக்களை அவர் அச்சுறுத்துவதை தடுப்பதோடு அமெரிக்காவை குறிவைத்து நடத்தப்படும் சதித்திட்டங்களையும் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் மூலம் ISIS அமைப்பின் உலகளாவிய செயல்பாடுகள் பெருமளவில் முடங்கும் என்றும் அதிபர் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய நைஜீரிய அரசாங்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட அதிபர் டிரம்ப், கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி தனது அறிக்கையை நிறைவு செய்தார்.